கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன நடந்தாலும் அதற்கு நான் பொறுப்பு கிடையாதுன்னு தன்னுடைய தாயாரை எச்சரிக்கை செஞ்சிருக்கிறாங்க. சோனம் அவர்களுக்கு தீவிர மாங்கலிய தோஷம் இருந்திருக்குது, ரொம்ப அதிகமாவே இருந்தது. கணவருடைய பணத்தையே எடுத்து கொடுத்து கணவரை கொலை பண்றதுக்கு அவங்க திட்டம் தீட்டிருக்கிறாங்க. இந்த கூட்டாளிகள், நியமித்த கூட்டாளிகள் கொலை செய்யாம தவறிட்டாங்கன்னா நானே ராஜா ரகுவன்சியை பிடிச்சி மேலேருந்து கீழே தள்ளிடுவேன். நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் தண்டரத்தமிழன் ஜஸ்டின். மேகாலயா ஹனிமூன் மர்டர் கேஸ் இது தொடர்ச்சியாக நம்ம அந்த ஹார்ட் ஆஃப் த டாபிக்காவே இருக்குது. நேற்றைய தினம் சம்பந்தப்பட்ட அனைத்து குற்றவாளிகளையும் போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரணை செஞ்சிருக்கிறாங்க. அதுல பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியே வந்திருக்கு. இந்த ஆபரேஷனுக்கு காவல்துறை ஆபரேஷன் ஹனிமூன் அப்படின்ற ஒரு பேரை டேக் பண்ணிட்டு இதுல என்ன நடந்திருக்குன்னு விசாரிச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் இந்த சோனம் அவர்கள் திருமணத்துக்கு முன்னாடியே அவங்க வீட்டுல அவங்க தாயார்கிட்ட எனக்கு இதுல விருப்பம் கிடையாது, நான் நம்ம கிட்ட பணிபுரியிற ஒருத்தர் தான் நான் திருமணம் செய்யணும்னு ஆசைப்படுறேன் நானு அப்படின்றதுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனா அவங்க தாய் தான் விஷயத்த மறைச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இது நீ வெளியே சொல்லக்கூடாது, நீ இந்த நல்ல லைஃப், இவங்க நல்ல குடும்பத்தார், நல்ல பிசினஸ் மேன், நீ போனா நல்லா இருக்கலாம் அப்படின்னு கன்வீனியன்ஸ் பண்ணி இவங்க தான் மனசு மாத்தினதாக சொல்லப்படுது. நீங்க சொல்லிக்கிட்டதுனால நான் திருமணம் செய்யறேன், ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன நடந்தாலும் அதற்கு நான் பொறுப்பு கிடையாதுன்னு தன்னுடைய தாயாரை எச்சரிக்கை செஞ்சிருக்கிறாங்க. திருமணத்துக்கு முன்னாடியே அவங்க வெளிப்படுத்திருக்கிறாங்க இந்த விஷயத்த அவங்களுடைய குடும்பத்தாருக்கிட்ட. இந்த ராஜா ரகுவன்சி அவருடைய பிரதர் விபின் அவர்கள் சோனம் அவர்களுக்கு தீவிர மாங்கலிய தோஷம் இருந்திருக்குது, ரொம்ப அதிகமாவே இருந்தது. ஸோ அதனால அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, ஒரு திருமணம் செய்து அந்த கணவரை கொன்றுட்டாங்க அப்படின்னா அந்த பழி தீந்துரும். அதற்கப்புறம் தன்னுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் காதலிக்கக்கூடிய நபரை திருமணம் செஞ்சு சந்தோஷமா வாழலாம், விதவியா நாம பாத்தீங்கன்னா திருமணம் செஞ்சுக்கலாம், அப்ப அந்த மாங்கலி தோஷம்லாம் கழிஞ்சிரும் அப்படின்னு ஒரு மாஸ்டர் பிளான் அவர் போட்டதாக அவர் ஒரு அதிர்ச்சிகரமான தகவலையும் கொடுத்திருக்கிறாரு. சோனம் அவர்கள் காதல் செய்த அந்த ராஜ் குன்வாஹா அவரிடம் விசாரணை செய்யும் பொழுது அவர் இன்னொரு தகவலையும் குறிப்பிடுறார். என்ன அப்படின்னா, இந்த ராஜா ரகுவன்சி திருமணத்துக்கு பிறகு எனக்கு சுத்தமா பிடிக்கல, அவர் என்னிடம் நெருங்கி வர்றது சுத்தமா எனக்கு பிடிக்கல அப்படின்னு சோனம் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம திருமணம் முடிந்து மே 17 அன்று உங்களுடைய அம்மா வீட்டுக்கு போகும் பொழுது அங்கேயே திட்டம் தீட்டிருக்கிறாங்க ராஜா ரகுவன்சியை கொலை செய்யறதுக்காக. இந்த கொலையை செய்யறதுக்கு அவங்க கூட்டாளிகளை நியமிச்சிருக்கிறாங்க. அவர்களுக்கு 20 லட்சம் ரூபாய் பேரம் பேசியிருக்கிறாங்க. ஸோ ஆரம்ப கட்டத்தில் ஒரு 15,000 ரூபாய் முன்தொகையாக கொடுத்துருக்குறாங்க. அது யாருடைய பணம் அப்படின்னா, யார் கொலை செய்ய போறோமோ அந்த ராஜா ரகுவன்சி கணவருடைய பணத்தையே எடுத்து கொடுத்து கணவரை கொலை பண்றதுக்கு அவங்க திட்டம் தீட்டிருக்கிறாங்க. தான் மனைவி கிட்ட கொடுக்குற பணத்தை வச்சு தான் கொல்லப்படுவோன்னு அந்த ராஜா ரகுவன்சி மனுஷனுக்கு தெரியாம போச்சு. ஒருவேளை இந்த கூட்டாளிகள், நியமித்த கூட்டாளிகள் கொலை செய்யாம தவறிட்டாங்கன்னா நானே ராஜா ரகுவன்சியை பிடிச்சி மேலேருந்து கீழே தள்ளிடுவேன் அப்படின்னு சபதம் வேற போட்டிருக்கிறாங்க. இவர் போலீஸ் கஸ்டடி எடுத்ததுக்கு அப்புறம் நிறைய தகவல்கள் ஒன் பை ஒன்னா வந்துட்டே இருக்குது. இது கேட்கும் போதே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. ஒரு பெண்ணால இந்த அளவு திட்டம் தீட்டி இவ்வளோ ஒரு மாஸ்டர் பிளான், ஒரு அப்பாவியை கொலை செய்ய முடியுமா? தான் கூடயே இருக்கக்கூடிய ஒரு மனுஷன், அவன் பாட்டு விட்டா அவன் பாட்டும் லைஃப் அவன் வாழ்ந்துட்டு போயிடுவான். அவனை போய் இந்த அளவு கூட்டு போய் கொலை செஞ்சு அவன் பணத்தை எடுத்து தன்னுடைய மாங்கலிய தோஷத்தை தீர்த்துக்கணும் அப்படின்னு அவருடைய எண்ணம் மிக மிக மோசமானது. மிக்க நன்றி. வேற வீடியோவில் சந்திப்போம்.